ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன். அது என்ன ப்ராப்ளம்னா, எங்கள் வீட்டில் எங்கள் மாமனாரே எல்லாம் வீட்லேயே இருந்தாங்கன்ட்டு நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இன்றைக்கி வெளியில் கிளம்பிட்டார். அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க வயசானவங்கன்ட்டு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ எடுத்தோன்னா அவங்களுக்கு அது ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்தோன்னா அது வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஒரு தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க அது அதுலேயே ஒரு இது மாதிரி இன்னும் உடம்பு சரியில்லாமல் போயிருன்ட்டு தான் நாங்கள் சரி அவங்க முன்னாடி ஏன் எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்ச நாளாக ஒரு வீடியோ எடுக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி தான் அவங்க வெளியில் கிளம்பியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நாங்கள் கோயிலுக்கு என்ன கோயிலுக்குன்னா சமயபுரம் கோயிலுக்கு நாங்கள் கிளம்புறோம். இன்றைக்கி நைட்டு போயிட்டு நாளைக்கு நைட்டு வந்துடுவோம். இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, இன்றைக்கி நாங்கள் வீடு துடைச்சிட்ருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு இதுதான் வேலை. இன்னைக்கு ஃபுல்லுமே நான் வீடு துடைச்சி விட்டு இப்போ தான் குளித்தேன். இங்கே பாருங்கள் அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. யாருன்னா அழகி பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, கண்ணு முடிச்சிட்டாங்க. அழகி அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. டார்ச்சில் இல்லைன்னா டார்ச் லைட் அடித்து காட்டிடுவேன். அங்கே தான் தூங்குறாங்க. நல்லா கண்ணு முடிச்சிருச்சு. வீடு தொடச்சி விட்டு நான் தலைக்கு குளிச்சாச்சு. எங்கள் அம்மாக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் வேலை கொஞ்சம் கம்மி. கண்ணத்து மேலே கை வைக்காதம்மா. எத்தனை டைம் சொல்லிடுறேன் கண்ணத்து மேலே கை வைக்கக்கூடாதுன்ட்டு. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸு நாங்கள் போட்டு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் அலசி போட்டாச்சு. பாதி ட்ரெஸ் எடுத்து நான் ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு போனோம். அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு ஒன்று மாற்றிக்கணும். அலசி போட்டாச்சு. இன்றைக்கி வீட்டு வேலைலாம் முடித்தாச்சு. இன்னொன்று என்னன்னா, நாய் ஒரு குட்டி நாய் டெய்லியும் அதுக்கு சாப்பாடு ஒரு டைம் வச்சேன்னா அது டெய்லியும் வருதுன்ட்டு இன்றைக்கி தான் குழம்பில்ல வெள்ளை சாப்பாடு மட்டும் வச்சுருக்கிறேன். நாய் சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டுட்டு மீதி நாங்கள் சாப்பாடு இருந்துச்சு. நாங்கள் அங்கே வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்த புதுசில் என்னன்னா, அங்கே பாருங்கள் காக்கா தெரியுது. இங்கே பாருங்கள் உட்காந்துட்ருக்கு. எங்கே பறந்து போகிறேன், எங்கே போயிருச்சுட்ருக்குது பாரு காக்காக்கு. எங்கள் அப்பா இறந்த புதுசில் காக்காவுக்கு சாப்பாடு வச்சா பரவாயில்லன்ட்டு சொன்னாங்க. நாங்களும் நல்லா கறி செஞ்சு எல்லாம் சாங்கியெல்லாம் முடித்து கறி செஞ்சு சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு நாங்கள் வச்சிட்டோம் காலையில். அது என்ன பண்ணிச்சுன்னா, காக்காவை கொஞ்சம் கூட சாப்பிடவும் இல்லை, காக்காவும் வரல. அது ஒரு டைம் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் கல்லெல்லாம் நட்டுட்டு அப்புறம் நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் வாடகை வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு நாங்கள் வச்சோம். அதே கறி எடுத்து நாங்கள் கறி சாப்பாடு வச்சோம். நானும் அன்றைக்கின்னு லீவே போட்டேன். காக்கான்னு நான் கத்தி பார்த்துட்டேன், காக்கா வரவே இல்லை. இதில் என்ன ஒன்றுனா, அங்கே காக்கா வரவே இல்லை. எங்கள் வீட்டில் இங்கே நாங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கே வந்துட்டோம். இங்கே டெய்லியும் காக்கா வருது. ஒரு காக்காவுக்கு 2 காக்கா டெய்லியும் வருது. நான் சாப்பாடுன்னு செஞ்சுட்டு இருக்கும்போது டெய்லியும் வீட்டு மேலே கத்திக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கும்போது வரல, இங்கே வந்த வாட்டி காக்கா வந்துகிட்டே இருக்குது. இதோ ஒரு நல்ல விஷயம். நாங்கள் வந்ததுலேருந்தே அது என்ன ஒரு சண்டை போட்டாலும் அந்த காக்கா கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நான் வைப்பேன், அது சாப்பிட்ரும். இப்போ அந்த நாய்க்கு வச்ச சாப்பாடு காக்கா இப்போ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுக்கலான்ட்டு தான் எடுத்தேன். காக்கா ஓடி போய் எங்கள் வீட்டு மேலே உட்காந்துருச்சு சத்தத்தை கேட்டு. அப்போனா சாப்பிடும்போது பக்கத்தில் போனால் சாப்பிட மாட்டேங்குது. ஏம்மா
காக்கா வரும்போதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த எலி விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். அதை பார்த்தா எப்படி தான் எலியே இந்தா வா பாருங்க, இப்படி பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சுட்டு போய் ஒன்றும் தெரியாதவளாட்ட போகிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குதோ, யார் வீட்டிலலாம் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் கூட சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது. அங்கே காக்கா வாடகை வீட்டில் இருக்கும்போது வரல, எங்கள் சொந்த வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்காரோடைய சொந்த வீட்டுக்கு வந்த வாட்டி ஒரு காக்காவுக்கு 2 காக்கா வருது. வந்து சாப்பாடு சாப்பிடுது. கறி நான் இங்கே கறி உள்ளே செஞ்சிட்டு இருந்தோன்னா வாசல் வரைக்குமே வந்துடுது. வந்து எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ நினைப்பேன் நான், ஓ அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்பா வரல, இந்த வீட்டுக்கு வரும்போது பத்தியா வருது அப்படின்ட்டு. அப்போனா நம்ம வீடுனா நம்ம வீட்டுக்கு தான் வருமாட்டிருக்குது. நம்ம எந்த வாடகை வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு பிடிக்கலையாட்டிருக்கு. அவங்கவுங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சண்டை இல்லாமல், புருஷன் பொண்டாட்டியும் சண்டை இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து 2 பேருமே போனீங்கன்னா வச்சுக்கோங்க, குடும்பம் நல்லாவே இருக்கும். தயவு செஞ்சு சண்டை பண்ணிவிட்டு யாருமே வாடகை வீட்டில் போய் இருக்காதீங்க. இருங்க, டைம் சரியில்லைன்னா, அது நல்லா இருந்து டைம் சரியில்லைன்னா ஜாதகம் பார்த்துட்டு அப்படி இருந்தீங்கன்னா போய் இருங்க. நல்லா இருக்கும்போது டைம் சரியில்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து 2 பேருமே போங்க, விட்டு கொடுத்து போங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேருமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன கடவுள் என்ன ஜாதகம் அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நம்ம புருஷன்தான் நம்மளுக்கு கடவுள், அவங்களுக்கு பொண்டாட்டி தான் கடவுள். இந்த மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லைஃப் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் இப்போ நான் இந்த காக்காவை பார்த்துட்டு எங்கள் அப்பாவாக வந்து எனக்கு சொன்னதுனால இந்த வீடியோவாக உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி இது நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, நல்லபடியாக எடுத்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நைட்டு கிளம்பி நாளைக்கு நைட்டு நாங்கள் வந்துடுவோம். அதாவது கஞ்சி கலையமா அதுக்கு பேர், கஞ்சி கலையத்துக்கு ஓம் சக்தி மருவத்தூர் கோயிலுக்கு. இதோட நான் 2nd டைம் போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், காக்கா வந்துட்டு போனதுலேருந்து ஒரு ஆள் வெளியே நின்று பாருங்க. எலியே இந்தா, எலி இந்தா வா, இந்தா இந்தா இந்தான்னு சொல்லிட்டாலே போதும். எங்கே இருந்து எலின்னு சொன்னாலே போதும், எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்குதோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு பார்க்க யாரெல்லாம் என்னென்ன நினச்சிட்ருக்கீங்க.